ஸோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நான் கொடுக்குற நிஃப்டி லெவல்ஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம நாளைக்கு வெனஸ்டேயோட மார்க்கெட்டுக்கு பார்த்தலாம் 1 hour டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட் மார்க்கெட் என்ன மூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறோம். செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. பட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு நேற்று சொன்ன மாதிரி 23,800 நம்ம ஒரு லெவல் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி பர்ஃபெக்டாக 23,800 போய் செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல கரெக்ஷன் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கேப் விட்டு போயிருக்கு. இங்கே 1 2 3 கண்டிப்பாக மார்க்கெட் 23,000 வரைக்கும் வரும். 23,000 கீழேயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க, மார்க்கெட் கொஞ்ச நாளைக்கு கீழேயும் போகலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெண்டு கொடுத்து மார்க்கெட் வந்து இறங்குறாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நான் லெவல்ஸ் கொடுக்குறேன், மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து 23,800 தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 23,500 ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. 23,500 இங்கே நான் மார்க் பண்ணுறேன். அடுத்தது 23,400 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல்ஸ், நாளைக்கு வரக்கூடிய லெவல்ஸ். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அதிகமாக வாங்கக்கூடிய லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23,000 தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால மார்க்கெட் கண்டிப்பாக புட் ஆப்ஷன் போகுது அப்படின்னா 23,000 வரைக்கும் போகலாம். அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரேடிங் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 23,000லேருந்து 24,000 தான் இதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு ட்ரேட் ஆக போகுது. ஓகேங்களா? நான் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 23,000லேருந்து 24,000 தான் மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆக போகுது. ஸோ தட் வில் பி a கன்சாலிடேஷன் பார்ட். அதாவது மார்க்கெட் வந்து இப்படி இறங்கி அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால மறந்துடாதீங்க. ஸோ மார்க்கெட் நாளைக்கான லெவல்ஸ் மறுபடியும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. மார்க்கெட் வந்து கீழே இறங்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான லெவல் 23,500 ஃபர்ஸ்ட் லெவலில் டச் பண்ணும். ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா 23,400. ஸோ இது நாளைக்கான லெவல்ஸ். அப்படி மார்க்கெட் ரொம்ப இறங்குது அப்படின்னா கண்டிப்பாக 23,200 போகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான லெவல்ஸ். சப்போர்ட் இது எல்லாமே சப்போர்ட் ஜோன், இது எல்லாமே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 23,800 பிரேக் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் இன்னும் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அதனால மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ், see you soon.